ஸோ டுடே டாபிக் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் தமிழ் சினிமா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு சீன்சென்ஸ். நாங்கள் இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்க்ரீன் ரைட்டிங் அண்ட் மூவி ரிலீஸ் பற்றி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்குன்னு நினச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த கான்டெஸ்ட் ஏப்ரல் 15 முடிய போகுது. பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸைட்டிங் கேஷ் ப்ரைஸை வின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். அதான் பிரேமுலு, அப்புறம் பிரம்மயுகம், மஞ்சுமல் பாய்ஸ், இந்த 3 படமும் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ சென்டர் ட்விட்டர் வாசிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பயங்கரமா. அதனால வந்து அப்படியே நம்ம ஊர்ல கம்பேர் பண்ணும்போது இங்க ரீலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய படம். ஸோ 2 கம்பேரிசன் பண்ணிட்டு அவங்க வந்து பயங்கரமா படம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ் சினிமாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் ட்வீட் போட்டு விட்டான். அதுல இருந்து ஒரு பயங்கர டிஸ்கஷனாவே போய்கிட்டு இருக்குது. அவங்க கேட்டது உண்மைதான். நம்ம இந்த இப்ப நம்ம ரீ ரிலீஸ் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் மலையாள இண்டஸ்ட்ரி பாருங்க, புது புது படங்களா எடுக்கிறாங்க. இதுல என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த 4 படமே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், டோட்டலாவே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல வந்த ஒரு படம். ஒண்ணு வந்து காமெடி என்டர்டெயின்மெண்ட், இன்னொன்னு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், இன்னொன்னு ஒரு ஹாரர் கம் த்ரில்லர், இன்னொன்னு ஒரு த்ரில்லர், ப்ராப்பர் த்ரில்லர். 3 படம் த்ரில்லர், ஒரு காமெடி. பட் அதோட ஜானர், அதோடைய ஃபிளேவர்ஸ், அது எல்லாமே வேற மாதிரியான இது இருந்தது. ஸோ இந்த 4 படங்களும் ஒரே அட் அ டைம்ல பிப்ரவரியில இந்த டிஸ்கஷன் ஏன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, பிப்ரவரியில இந்த 4 படங்களும் வந்திருக்கு. இந்த 4 படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்கறதுனாலதான் இந்த டிஸ்கஷன் நமக்கு எழுந்திருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல இவ்வளவு பெரிய பூம் நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேர் இன்சிடென்ட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அப்படி தோணுச்சு. இதே இன்சிடென்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் நடந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2018 வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் ஆன தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. வடச்சென்னை ரிலீஸ் ஆச்சு, 96 ரிலீஸ் ஆச்சு, பரியரும் பெருமாள் ரிலீஸ் ஆச்சு, மேற்கு தொடர்ச்சி மலை ரிலீஸ் ஆச்சு. அப்படியே அந்த அடுத்தடுத்து நல்ல படங்களா அந்த டைம்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படியே பூமா ரிலீஸ் ஆச்சு. சர்க்காருக்கு முன்னாடி அந்த படம் 2018 தீபாவளிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல படங்கள், செக்கச்சவந்த படம், சிசிவி அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. எல்லாமே பெரிய படம். ஸோ அந்த டைம்ல இதே டாக் வந்துச்சு, தமிழ் சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அதேதான் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரேரான ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால ஒரே மாசத்துல அடுத்தடுத்து ரிலீஸ் ஆன ஒவ்வொரு படங்களும் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்றப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பேரிசன் வரதான் செய்யும். அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்ப மலையாள சினிமா எப்படி ஒரு சின்ன படங்கள் எடுத்து அதிக லாபத்தை சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த ஒரு ஜோனுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன படங்கள் வரும், பட் அதுல ரேரா ஏதாச்சும் ஒரு 2-3 படங்கள், ஒரு 5 படங்கள் கிளிக் ஆகும். பட் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அந்த ஸ்டேஜை நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ என்ன சொல்றது, இப்போ லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு, நிறைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைச்சது. அதே மாதிரிதான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து ப்ளூ ஸ்டார் படம் வந்தது, அதுவும் நல்லா ஓடிடுச்சு. இப்போ பிப்ரவரியில லவ்வர் படம் வந்திருக்கு, அதுவும் நல்லா ஓடி இருக்கு. பட் என்ன, போன வருஷத்துல ஒரு படம், போன மாசத்துல ஒரு படம், இந்த மாசத்துல ஒரு படம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதுதான் இங்க இதா இருக்கு. ஸோ அந்த பாதையை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்ல சில ஃபிளாஸ் எல்லாம் இருக்கு, இல்லாமலாம் எதுவும் இல்லை. ஃபிளாஸ் இல்லாமலாம் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபிளாஸ் இருக்கு. பட் அது ஒன்றும் பெரிய ஃபிளாவா நான் நினைக்கல. ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணிருச்சு அப்படிங்க அவங்க ஒன்றும் இதை பிளான் பண்ணி பண்ணல. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இது எதையுமே இந்த 4 படம் அட் டைமா நல்ல படம்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், இது வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறதெல்லாம் தெரியாது. இட்ஸ் என்ன சொல்றது, டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு கேம் தான் ரிலீஸ்ங்கிறது. நம்ம எடுத்தது நமக்கு நல்லா தான் இருக்கும், பட் அது திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது என்ன மாதிரி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஃபிளாஸ் என்ன, அதுல இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்லாம் நமக்கு தெரியும். ஸோ இது ஒன்றும் பிளான் பண்ணி இது இந்த 4 படமும் ட்ரெண்ட் மார்க், ஒரு பெஞ்ச் மார்க்ல ஒரு பிளாக் பஸ்டரா ஆகும்னு அவங்க பிளான் பண்ணி பண்ணல, அது அடிச்சிருச்சு. ஸோ அதனால அது மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பாக்குறதுக்கே வந்து பாரு மலையாள இண்டஸ்ட்ரி பாருங்க எப்படி இதாயிருச்சு, மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணிருச்சு, அவ்வளவுதான். மற்றபடி இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமா நம்மளால அதை எடுத்துக்க முடியாது. அதாவது இது வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த தியேட்டர்ல வந்து ஃபுட் ஃபால்ஸ் எல்லாம் பயங்கரமா கம்மி ஆகுறது, அது ஒரு மேட்டரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 4 படம் வந்தோடனே, இந்த டிஸ்கஷன் வந்தோடனே அதுவும் கூட இதுவாகி அப்படி ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரலாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப
நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து அதிகமா ஓடுறது தமிழ் படம் மட்டும்தான். ஆனா நீங்க வந்து இப்ப ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் கேரளா அந்த சைட் போனீங்கன்னா எல்லா லாங்குவேஜ் படமும் அதிகமா ஓடும். உங்களுக்கு தமிழ் படமும் ஓடும், அதுக்கப்புறம் மத்த படங்களும் ஓடும். இங்க வந்து ரொம்ப ரேரஸ்ட் லைக் அந்த மாதிரிதான் வந்து போகுது. இல்ல அது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆந்திராலையும் சரி கர்நாடகாலையும் சரி கன்னட படங்கள் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது இந்த மல்டிபிளெக்ஸ் இருக்கிற தியேட்டர்ஸ்ல மட்டும்தான் மற்ற படங்களுக்கு இது கொடுப்பாங்க. ஆனா சில சிங்கிள் ஸ்கிரீன் இருக்கிற படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதெல்லாத்தையும் எடுத்து உள்ள போடுவாங்க, அவ்வளவுதான். அது வந்து முக்கியமா இந்த சிட்டி சைட்ஸ்ல இருக்கக்கூடிய இப்ப எப்படி கோயம்புத்தூர், நம்ம ஊர்ல சொல்றோம்ல சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, இந்த மாதிரி நோனபிள் சிட்டிஸ்ங்கிற மாதிரி இருக்கிற கன்னடத்துலயும் இது ஆந்திராலையும் அப்படிதான் இருக்கும், கர்நாடகாலையும் அப்படிதான் இருக்கும். அந்த ஊர்ல எடுக்கிற படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது நம்ம எப்படியும் தப்பு சொல்ல முடியாது இல்ல ப்ரோ. நீங்க வந்து இந்த டைம்ல எங்க ஊர் படத்துக்குலாம் நம்ம ஊர் படத்துக்கு ஒரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல வந்து கோட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. கோட் ரிலீஸ் ஆகுது. கோட் ரிலீஸ் ஆகிற அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் மத்த ஊர்ல வரக்கூடிய ஒரு சின்ன படம் வருது, அந்த டைம்ல அதே டைம்ல அந்த படம் வருது, மலையாள படம், மலையாளத்துல இருந்து ஒரு படம் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க ஒன்றும் மலையாள படத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்க. நம்ம ஊர் கோட் படத்துக்கு தான் போவாங்க. அது லாபகரமான ஒரு விஷயம். அதுதான் அதே சமயத்துல அதுதான் இயற்கை. அது ஒன்றும் எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கு. அது ஒன்றும் நம்ம ஊர்ல மட்டும்தான் அது அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரல. நீங்க கிராம சைடு எல்லாம் போயிட்டீங்கன்னா எல்லாமே எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கும். மலையாளத்திலயும் அதே மாதிரிதான் இருக்கும், ஆந்திராலயும் அப்படிதான் இருக்கும், கர்நாடகாலயும் அப்படிதான் இருக்கும். பட் அது ஒண்ணு. மலையாள இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு 5 கோடியில படம் எடுத்து 50 கோடியில கிராஸ் பண்ற அந்த ஒரு பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து அவங்க வச்சிருக்காங்க. அது நம்ம கிட்ட இல்ல. அது வேணா நான் ஒத்துப்பேன். அதுக்கு காரணம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம சின்ன படங்கள்ல நம்ம அது ஏன் அப்படி பிரிக்கிறோம் தான் எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லா படத்துக்கும் ஒரே டிக்கெட் தான் 200 ரூபா தான். அது எப்படி அது பட்ஜெட்டை வச்சு அது எப்படி பெரிய படம் சின்ன படம் புரியுதுங்கிறது எனக்கு ஒரு புரியல. பட் அந்த விஷயம் அங்க தெலுங்குலயும் இருக்கு, கன்னடத்துலயும் தெலுங்குலயும் இருக்கு, மலையாளத்திலயும் இருக்கு. கன்னடத்துல அது கொஞ்சம் லேக் ஆகுது, கன்னடத்துலயும் தமிழ்லயும். தெலுங்குலயும் பாத்தீங்கன்னா நிறைய மியூஸ்டா போன தடவை ஒரு மேட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அது ரொம்ப நல்லா இருந்தது, அதுவும் சூப்பரா ஓடிச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் அங்கேயும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அந்த இந்த படம் பேபின்னு ஒரு படம், இவரு விஜய் தேவரகொண்டாவோட தம்பி நடிச்ச படம், அந்த படத்துக்கும் அந்த மாதிரி அங்கேயும் சின்ன படங்கள் வருது, அதையும் அவங்க கொண்டாடுறாங்க, ஏற்படுத்துறதுலயும் அங்கேயும் நடக்குது, மலையாளத்திலயும் நடக்குது. பட் அந்த விஷயத்துல தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் லேக் ஆகுது. 5 கோடி ரூபா எடுத்தா 6 கோடி ரூபா 7 கோடி ரூபா அவ்வளவுதான் பிசினஸ். அதை தாண்டி பெரிய பிசினஸ் இருக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆபீஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-10 ரூபாக்குள்ளதான் கலெக்டும் ஆகுது. ஒரு டீசென்டான பட்ஜெட்ல எடுத்து ஒரு டீசென்டான சக்சஸ் கொடுக்குறது, அந்த மாதிரிதான் அந்த இது இருக்கு. சோ அது வந்து இங்க தவறான விஷயம் தான் நான் பாக்குறேன். ஏன்னா அது ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ முன்னாடி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல. ஒரு 5 கோடி ரூபா போட்டு ஒரு 10 கோடி ரூபா 5 கோடி ரூபா 25 கோடி ரூபாங்கிற பட்ஜெட்ல எல்லாம் கலெக்ட் ஆயிருக்கு. முன்னாடி மீன்ஸ் நான் 2000க்கு முன்னாடி சொல்றேன், 2010க்கு முன்னாடி சொல்றேன். ஏன் 2010க்கு முன்னாடி சொல்றேன் அப்படின்னா, 2010க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சேது படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல ஒரு படம் வருது, அது சரியா போகல, அதை தூக்கிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் மவுத் ஆஃப் டாக்ல அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் தியேட்டர் ஓனர்ஸ் அந்த படத்தை போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படம் ஓடிச்சு. இந்த மாதிரி நம்ம கல்ட் கிளாசிக்னு சொல்லக்கூடிய எல்லா படங்களும் அதே மாதிரிதான் வந்தது. சேது அப்படிதான், மிஷ்கினோட சித்திரம் பேசுறது படம் அப்படிதான், அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஒரு படம் ஸ்டார்டிங்ல பெருசா ஓடல அப்படின்னா தூக்கிடுறாங்க. மவுத் ஆஃப் டாக் நல்லாவே இருந்தாலும் அந்த படத்தை திருப்பி போட மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா, இங்க படங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி. ஒரு வாரத்துக்கு 10 படம் 5 படம் ரிலீஸ் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரிலீஸையும் அந்த என்ன சொல்றது, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், பெரிய விஷயம், ஓடிடில வந்துரும்ல, அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் இது பண்ணிடுறாங்க. அந்த பிரச்சனை இங்க இருக்கு. ஒரு பெரிய படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கூட்டமா போறாங்க. சின்ன படத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு மாசத்துல ஓடிடில வந்துட போகுது, நான் எதுக்கு தியேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க அந்த விஷயமும் அடிபடுது. பொன்னியின் செல்வன் படத்துக்கு மணிரத்னம் ட்ரை பண்ணியிருந்தாரு. பார்ட் 1க்கு நான் சொல்றேன். பார்ட் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நிர்ணயிச்ச விலையில மட்டும்தான் டிக்கெட் விற்கணும், அதை தாண்டி 1 பைசா கூட நீங்க விற்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டுதான் படம் வந்து தியேட்டர்ஸுக்கே வந்துச்சு.
ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம், ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அவ்வளவு பேர் உள்ள வந்தாங்க. ஸோ அந்த படத்தோடைய பார்ட் 1ஓட வெற்றிக்கு அது மிகப்பெரிய காரணமா அமைஞ்சது. பட் அந்த ஒரு படத்தோட அது நின்றுச்சு. அதுக்கு மேல அது எந்த பெரிய ஹீரோஸ் படத்துக்கும் சரி மற்ற படங்களுக்கும் சரி அது இது ஆகல. அது வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றது, டிக்கெட் விலையும் ஒரு காரணம் தான். அதுவும் இங்க என்ன சொல்றது ப்ரோ, நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நீங்க டிக்கெட் விலை சொல்லும் போது எனக்கு நீங்க டிக்கெட் விலை அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா வந்து நீங்க கம்பேரிட்டிவ்லி ஆக்சுவலி தமிழ்நாட்டுல கம்மி ப்ரோ. ஏன்னா வந்து பெங்களூர்ல மும்பைல எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா உங்களுக்கு ஹைதராபாத் பத்தி தெரியல, ஹைதராபாத்லயே அதிகம் தான் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, டிக்கெட் விலை அதிகம் இல்ல. டிக்கெட் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா அங்க ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னா கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. அது டிக்கெட் அதிகமாவே இருந்தாலும் எனக்கு தெரியல, பட் இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா கவர்மெண்ட் வந்து அபிஷியலா ஒரு வெப்சைட் மாதிரி ஓபன் பண்ணி இதுல நீங்க டிக்கெட் புக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ கவர்மெண்ட் ஒரு டிக்கெட்டுக்கு இவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கிற விஷயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும். கர்நாடகாலயே அது இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கா இல்லையான்னு கரெக்டா எனக்கு தெரியல. பட் தெலுங்கானா, ஆந்திராலயும் தெலுங்கானாலயும் அதை அப்ளை பண்ணிட்டாங்க. ஒரு வெப்சைட், இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க படம் டிக்கெட் புக் பண்ணணும், இந்த டிக்கெட்ல வந்து எவ்வளவு போகுது அப்படிங்கிற விஷயம் கரெக்டா போயிடும். சோ இதுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் வரணுங்கிறத எல்லாம் பக்காவா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இங்க அது லேக் ஆகுது. இங்க வந்து தேட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 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 விலையும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்க ஊர் ஒரு பெரிய தேட்டர் இருக்கு. நான் ரொம்ப ஓப்பனா பேசிட்டு இருக்கேன், கடைசியில எங்க பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு தெரியல. பட் பரவாயில்ல, பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எங்க ஊர்ல ஒரு பெரிய தேட்டர் இருக்கு திருப்பூர்ல. அந்த தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு என்ன டிக்கெட்னா 100ல தான் ஸ்டார்ட் ஆகும். 100, 150, 170, 200 இது 4 தான் ஒரு மீடியம் ஷோஸ்க்கு இருக்கக்கூடிய டிக்கெட்டு. இப்போ ரீசெண்டா ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். எந்த படத்துக்கு? டங்கிக்கு தான் போனேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டங்கி வந்து ஹிந்தி படம்ங்கிறதுனால இங்க திருப்பூர்ல கொஞ்சம் ஹிந்தி நார்த் இந்தியன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த படம் போகும். பட் அது வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வேலையில இருந்ததுனால யாரும் பெருசா வரல, ஒரு மீடியமான லெவல்ல தான் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி படம், இப்ப பெரிய நம்பர்ஸ் இல்ல, தியேட்டர்ஸ்ல ஆள் ஃபுல் ஆகல அப்படிங்கறதுனால என்ன ஒரு ஒரு 5 ரோ தான் ஃபுல்லா இருக்கும். அது ஹிந்தி படத்துக்கு அவ்வளவுதான். அப்படிங்கறதுனால 5 ரோ ஃபுல் ஆகிறத வச்சுக்கிட்டு இந்த ஷோ ஓட்ட முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா டிக்கெட்டுமே 190 விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 190 கொடுத்துதான் நான் போய் படம் பார்த்தேன். நான் வந்து 150 அன்னைக்கு வேற ஒரு பிளான் வச்சிருந்தேன். என்னன்னா 200 ருபீஸ் வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன். 150 ருபீஸ் டிக்கெட் போடலாம், 50 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு பிளான் பண்ணேன். உள்ள போய் பார்த்தா 190 தான் இருந்தது. எனக்கு வேற வழியே இல்லை, 190 தான் நான் அடிச்சேன். பெட்ரோல் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போறப்ப தள்ளிட்டு தான் வந்தேன். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இது பண்ணிக்கிறாங்க. இதுதான் கவர்மெண்ட் வந்து ஒரு விலையை நிர்ணயிச்சிருக்கு, இவ்வளவுதான் நீங்க விற்கணும், இதுக்கு மேல நீங்க விற்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு இது ஒன்றும் தப்பு கிடையாது. 5 ரூபா தான் ஃபுல் ஆகிற ஒரு ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல எப்படி ஒரு தேட்டரோட லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் உட்கார்ந்து பேசி கரெக்டா ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் பண்ணலாம். பட் அதான் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன் தான் தெரியல. ஒரு கதையை வச்சுதான் எல்லாமே வந்து தீர்மானம் ஆகுது. இப்ப இந்த பெரிய ஸ்டார் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே அது ரிவர்ஸா நடக்குது. அதுதான் பிரச்சனை. அதாவது இப்போ ஒரு ப்ரொடியூசர் டேட் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு ஸ்டாரோட கால் ஷீட் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள எனக்கு ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு டாக் வருது. அப்ப அப்படியே அதுக்கப்புறம் டைரக்டரை தேடிட்டு அந்த டைம்ல யார் முடிக்கிறாங்களோ அப்படி ஒரு டைரக்டர் எடுத்துட்டு படம் முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்த விஜய் படமும் சரி, ஒரு சில ரஜினி அவங்களோட படமும் சரி, எல்லாமே வந்து இப்படிதான் போகுது. அதனாலதான் இப்ப வர பெரிய ஸ்டார் படம்லாம் கொஞ்சம் ஆவரேஜா இல்ல கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் எனக்கு தோணுது. அவசரமா பண்ணி முடிக்கிறதுனால இப்ப லியோவே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். சோ இது கொஞ்சம் மாறிட்டு கதையில இருந்து எல்லாம் வந்தா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன். சின்ன படமா பெரிய படமா அது கதை தான் முடிவு பண்ணும். அதேமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சுதான் பண்ண போறாங்க. ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் பணத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் ஏதோ பண்ணாங்கன்னா நம்ம நிறைய ஸ்டோரிஸ் வந்து நிறைய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தமிழ் சினிமால அப்படின்னு அவர் சொன்னாரு. அது ஒரு பாயிண்ட் பேசியிருந்தாரு ஆக்சுவலி. ஆமா, இப்போ வந்து உங்களுக்கு அது வந்து காசு அதிகமா வாங்குறதுனால உங்களுக்கு
படத்தோட பட்ஜெட்ல போடாம அவங்க சேலரி யார் சேலரி அதிகமா வாங்குறாங்க அந்த மாதிரி ஒண்ணு இப்ப வந்து போய்கிட்டு என்னன்னா bro, அது அது அந்த பிரச்சனை இருக்கு. பட் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது எதனால இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்பளத்தை அதிகமா வச்சாங்கன்னா, இந்த டிஜிட்டல் தான். இது டிஜிட்டல்ங்கிற பாருங்க, டிஜிட்டல் இந்த ஓடிடி வந்ததுனால தான். ஓடிடி வந்ததுனால ஒரு பெரிய விலையை கொடுத்து ஒரு படத்தை வாங்குறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துலதான் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சம்பளத்தை வந்து ஏத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்தா எனக்கு நான் படிச்ச கேட்ட இன்டர்வியூஸ்ல எல்லாம் நான் ஒரு இதே சுரேஷ் காமாட்சி தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. என்னன்னா ஓடிடிஸ் எல்லாம் இப்ப உஷாராயிட்டாங்க. சோ இவ்வளவு விலை கொடுத்து இந்த படத்தெல்லாம் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க எழுப்புறாங்க. அதனாலேயே நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா விற்காம வச்சுட்டே இருக்காங்க. நிறைய முன்னாடி படங்கள் இப்போ மிஷ்கினோட பிசாசு 2 இந்த படம் எல்லாம் ஏன் எடுத்து முடிச்சுட்டு ஏன் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். டிஜிட்டல் விக்கல அப்படிங்கறதுனாலதான் அந்த படம் எல்லாம் இதா இருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு இப்ப ரெடியா இல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. சோ அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த சம்பளத்தை குறைக்கிற வேலையில வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. அந்த ஒரு சுச்சுவேஷன் இப்பவும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் இருக்கு. அது ஒன்றும் எவ்வளவு ரொம்ப நாள்லாம் இந்த இது சஸ்டெயின் ஆகாது. கொஞ்ச நாள் என்ன சொல்றது, அது இப்ப வரலைனாலும் இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ்ல ஆக்டர்ஸ் வந்து அவங்களுடைய சம்பளத்தை குறைச்சிட்டு தான் போறாங்க. ஸோ அது அந்த மாறுதலும் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அதிக சேலரி வாங்குறவங்க எல்லாம் போக போறாங்க சினிமா விட்டு. ஓகேவா, 2 பேரும் வயசாயிடுச்சு, சில பேர் ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸ் போறாரு. ஸோ அந்த கேட்டகரியில டாப் ஒரு 4-5 பேர் போயிடுவாங்க. மிச்சம் இருக்கிறவங்க வந்து சம்பளம் அதிகமா கேட்காம இருந்தா சந்தோஷம். அது வந்துருச்சு ப்ரோ. அது ஓடிசி ஸ்டிக் வச்சுட்டாங்க இவங்களுக்கு. ஸோ அது வந்து நடக்கும். அந்த ஆமா ப்ரோ, இது வந்து என்னன்னா, என் படம் வந்து இப்போ இவ்வளவு கோடி வசூல் ஆகும் போது எனக்கு ஏன் இவ்வளவு சேலரி கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அது இவ்வளவு ஆகுது ப்ரோ. ஆனா படத்துக்குன்னு ஒரு செலவு பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல இருக்குதான். இப்போ தளபதி படத்துக்கு 69, 68 போறீங்கன்னு வச்சுங்களேன். ஏன் போறீங்க? வெங்கட் பிரபு அப்படின்றதுக்காகலாம் நீங்க போகல. விஜய் அப்படின்றது அப்போ வந்து அவருக்காக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ அவர் கேட்பாரு, என் ஃபேஸ்க்காக தான் வர்றாங்க, வர்ற கலெக்ஷன்ல எப்படி பார்த்தாலும் 70% 80% என்னோட காசு தான் அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்பாரு. அதனாலதான் இப்ப 200 கோடி கேட்டிருக்காரு நம்ம அடுத்த படத்துக்கு. ஸோ இதெல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் கேட்கறாங்க. என்ன பண்றது? ஆனா அப்படியே பொலிட்டிக்கல்ல யூஸ் பண்ணிட்டு வர அதை யூஸ் பண்றாரு. பட் அந்த சேலரி 200 கோடி என் மூஞ்சியை பார்க்கறதுக்காக தானே வராங்க. அப்ப எனக்கு அதிகமா கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பட் உங்க மூஞ்சியை மட்டுமே காட்டி எல்லா நேரத்துலயும் படம் ஓட வைக்க முடியாது. அதை தாண்டி படத்துல வேற ஏதாச்சும் இருக்கணும், இருந்தாதான் அது ஓடும். இருக்கணும் ப்ரோ. ஆனா வந்து எங்க சைடு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சைடு தலை ஃபேன்ஸ் அதிகம். அதாவது அவன் ஜஸ்ட் இப்படி வந்துட்டு போனாவே எங்களுக்கு போதும், டைலாக்கே பேச வேணாம், வேற எதுவுமே தேவையில்ல, தலையை பார்த்தா போதும் அப்படின்றதுக்காகவே இங்க நிறைய பேர் வர்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஆளுங்களே இங்க அவங்க வந்தாலே ஓரளவுக்கு பட்ஜெட்டுக்கு மேலே காசு எடுத்துடலாம். நமக்கு போலாம் கமர்ஷியலா அடிக்கணும்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நம்ம கூட்டிட்டு வரணும்ல. அதுக்கான எலமெண்ட்ஸ் இல்லாம இருக்காது படத்துல. பட் தலைவன் வந்தாவே போதும், அவனை பார்த்தாவே போதும்னு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இவரு கார்த்திக் சொன்ன மாதிரி அந்த மாதிரி அதிக சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் ஓரளவுக்கு அவங்களுடைய எண்ட் ஆஃப் த கெரியர்ல தான் இருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இனி அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ மணிகண்டன் வந்து இந்த லவ்வருக்கும் குட் நைட் இன்டர்வியூல ஒண்ணு சொல்லியிருந்தாரு. இந்த ரெண்டு இன்டர்வியூல ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இங்க வந்து நம்ம வந்து ஒரு 2 ஹீரோஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம், அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு அவர் சொல்லுவாரு. எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப நீங்க நம்மளுடைய ப்ரோ, எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப பேசுறாங்கல்ல, மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து சக்சஸ் படங்களை மட்டும் தான் எடுத்து பேசுறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில வந்து அந்த எப்படி பேசுறாங்கன்னா, அதோட சக்சஸ் படத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த படத்துல அந்த இண்டஸ்ட்ரியில ஃபெயிலியர் படமே இல்லைன்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வருஷம் மலைக்கோட்டை வாலிபன் ஒரு படம் வந்தது. அது வந்து ரிவ்யூஸ் அவ்வளவு நல்லா வாங்கல, பயங்கர டிசாஸ்டரான படம்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதான் நான் சும்மா இதுக்காக சொல்றேன், அவங்க இண்டஸ்ட்ரியிலயும் ஃபிளாப்ஸ் இருக்கு, அது யாருமே வந்து அதிகமா பேச மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப சக்சஸஃபுல் இண்டஸ்ட்ரி மாதிரி சொல்றாங்க. சோ அதான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கும். ஆமாமா இருக்கு. அதுவே டிசாஸ்டர் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஃபிளாப்ஸ் இருக்கு, மீடியா போற படங்கள் இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியை நம்ம திருப்பி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மத்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே ஒரு கமர்ஷியல் அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம சுத்திட்டு இருக்கோம்.
ஆனா அவங்க அதை உடைச்சு வேற ஒண்ணு பண்றாங்கல்ல. சோ அதனாலதான் ஒருவேளை அவங்க வந்து கொஞ்சம் தனியா யுனிக்குவா நிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஒரு கிரிட்டிசிசமா அவங்க மேல வைக்கப்பட்டுச்சு. எல்லா ஸ்டேட் படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பேன் இண்டியா படங்கள் பண்றாங்க, இவங்க ஸ்டேட் மட்டும் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கிரிட்டிசிசமும் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் மலையாள இண்டஸ்ட்ரியை பத்தி புகழ்ந்து பேசி இப்ப நிறைய இடத்துல பிருத்திவிராஜும் சரி, துல்கரும் சரி, அவங்களும் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க கிட்ட நாங்க வந்து ரொம்ப லைவ்லி ரூட்டடா தான் படம் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வந்து எங்களால வந்து அந்த பெரிய படங்கள் பட்ஜெட் இப்போ சலார் இன்டர்வியூல எல்லாம் ஒரு பிருத்திவிராஜ் சொல்லிட்டு இருந்தாரு. பட் அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கு, மற்ற இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி நம்மளும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. பட் அவங்களால அது எனக்கு தெரியல, எல்லாருமே அதைதான் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட ஸ்ட்ரென்த்தே இந்த மாதிரியான படங்கள் பண்றதுதான். தமிழ் மட்டும் நமக்கு தமிழ் மட்டும்தான் இந்த ரெண்டுத்துக்கும், இந்த தெலுங்கு சினிமாவுக்கும் மலையாள சினிமாவுக்கும் பேலன்ஸான ஒரு இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ரொம்ப நாளாவே இருக்கு. நீங்க யாராச்சும் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் ஃபீல் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஒரு வந்து அதான் லைக் நம்மளால மலையாளம் மாதிரி படங்களும் பண்ண முடியும், தெலுங்கு மாதிரி மசாலா படம். ஆமா, நம்மளாம் ஒரு பேலன்ஸான ஸ்டேட்ல அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு தோணுச்சு. அது ரொம்ப நாளாவே எனக்கு எப்போ ஒரு 5 years முன்னாடி இருந்தே அந்த தாட் இருந்துட்டே இருந்தது. அது ஒண்ணு. என்ன கேட்டீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது நம்ம இண்டஸ்ட்ரி தான் நினைக்கிறேன். நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் பெருசா. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நான் ஆயிலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏலியன் படம் அவ்வளவு விஎஃப்எக்ஸ் அது இது பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனா விஎஃப்எக்ஸ்ல அவ்வளவு பண்ணாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்டா உங்களுக்கு நிறைய புதுசா பண்றது எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். அதுதான் ப்ரோ. அது என்ன காரணம்னா, நம்ம ஏன் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டாவும் நம்மளால ஒரு அப்ரோச் பண்ண முடியுதுன்னா நமக்கு அந்த அளவுக்கு பிசினஸ் இருக்கு. தமிழ் சினிமாவோட இன்னொரு முக்கியமான ஸ்ட்ரென்த் டெக்னீஷியன்ஸ். உங்களுக்கு அவ்வளவு பயங்கரமான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான், அதுக்கப்புறம் நீங்க கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசி ஸ்ரீராம், அந்த மாதிரி உங்களுக்கு ரிச்சா இருக்கிறதுனால. ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து தெலுங்கு சினிமால இப்ப நிறைய பேர் வந்து தெலுங்கு ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் தமிழ் பேசுவாங்க ஃப்ளூயண்டா. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சினிமா ஆரிஜினேட் ஆனது மெட்ராஸ்ல தானே, உங்க சவுத் இந்தியால. சோ நமக்கு டெக்னீஷியன்ஸ் சமஸ்டாங்க, அது ஒரு பயங்கரமான பில்லர் நமக்கு. சவுத் இந்தியாக்கே மெட்ராஸ் தான் ஹைகாயிடு. மலையாள படமும் சென்னையில தான் ஷூட் பண்ணுவாங்க, தெலுங்கு படமும் சென்னையில தான் ஷூட் பண்ணுவாங்க, கன்னட படமும் சென்னையில தான் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டூடியோ இருக்கும். நீங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினே வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் தான், மெட்ராஸ் மாகாணம் அதுதான் மெயினான ஒரு ஏரியா. அதனால இது இருக்கும். அந்த இது வந்து ராஜமௌலியும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல. ராஜமௌலி, கமல், பிருத்திவிராஜ், லோகேஷ் இவங்கெல்லாம் ஜிவிஎம் எல்லாம் வந்திருப்பாங்க. அவர் ஒரு பாயிண்ட் சொல்லுவார், தெலுங்கு நாங்க வந்து மோரோவர் ஆடியன்ஸோட பல்ஸை மட்டும்தான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு படம் எடுப்போம், தமிழ் வந்து டெக்னீஷியன்ஸா ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க. அதான் இப்ப பேசின பிசி ஸ்ரீராம், ரவிவர்மன், சந்தோஷ் சிவன் இவங்க தமிழ்ல மட்டும் படம் பண்ண மாட்டாங்க, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆல் ஓவர் லெவல்ல அவங்க வந்து டெக்னீஷியன்ஸா இது பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டெக்னீஷியன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மலையாளத்தை வந்து ரைட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது என்ன சொல்றது, இது வந்து நம்ம கிட்ட இது இல்ல, அவங்க கிட்ட அது இருக்கு அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. அந்த இண்டஸ்ட்ரி எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கறத வச்சிருக்கு. ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரினாலே ஒரு காலகட்டத்துல அந்த ஒரு ப்ளூ பிலிம் அப்படின்னு தான் முத்திர குத்திட்டு இருந்தாங்க. அந்த இதை மாத்தணுங்கிறது அவங்க மைண்ட்ல ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம். ப்ளூ பிலிம் தான் மலையாள இண்டஸ்ட்ரி எடுக்கும், மற்றபடி வேற எந்த இண்டஸ்ட்ரியும் இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க மெட்ராஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷூட் எடுக்கிறப்போ மலையாள ஆக்டர்ஸுக்கு எல்லாம் ரூமே இருக்காது. அந்த பக்கம் அப்படியே போய் மரத்துல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி லேடிஸ் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஜென்ஸ் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, அப்படி போய் ஓரமா போய் மாத்திட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மேல அந்த மத்த ஸ்டேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. சோ அதை அவங்க உடைக்கணும்னு அவங்க யோசிச்சு, நாங்க இந்த மாதிரி இல்ல, எங்களால உலகத்தரத்துக்கு ஒரு படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு பத்தியா ஒரு அப்ரஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்ரஷன் வெளிப்பாட்டுலதான் அவங்க இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியா மாறினாங்க. அந்த அப்ரஷன் வந்து தெலுங்குலயும் இல்ல, தமிழ்லயும் இல்ல, கன்னடத்துலயும் இல்ல, ஹிந்தியில இல்ல. ஹிந்தியில கிளாமர் இருக்கும், பட் அதைத்தான் ஹிந்தியில இருந்தது. ஹிந்தியில கிளாமர் ஒரு கட்டத்துல இருந்தது. அதே சமயத்துல பாலையா பண்ணாத, சரி பாலையான்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடிட்ல எடுத்துருவேன், தெலுங்குல பண்ணாத அளவுக்கான ஒரு சேஷ்டைகள்லாம் ஹிந்தியில பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இவங்கெல்லாம் இது ஏதோ மீம்ஸ் கண்டென்ட் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மாறி ஹிந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஆக்ஷன் பிலிம்ஸ்னு இல்லாம
மத்த ஒரு 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 டைம்ல இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலா மாறிடுச்சு. ஒரு டைம்ல நான் சொல்றேன், ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரியான டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் மாதிரி அவங்க ட்ரை பண்ணி ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அப்ரஷனாலதான் மலையாள இண்டஸ்ட்ரி இப்படி மாறுச்சு. ஸோ அந்த அப்ரஷன் நம்ம கிட்ட இல்ல. நம்ம வந்து ஒரு சைக்கிளா எவால்வ் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த இண்டஸ்ட்ரி வந்தாலும் தமிழ் இண்டஸ்ட்ரி எப்பவும் போலதான் இருக்கு. நம்ம தான் அப்படி நினைச்சுக்கிறோம். இந்த மாதிரி மாறிக்குது, அந்த மாதிரி மலையாள சினிமா நிறைய பண்றது, நம்ம பண்றதுன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். பட் தமிழ் சினிமா நிறைய படம் இந்த மாதிரி நல்ல நல்ல படம் வந்துட்டு தான் இருக்கு. அது நீ வந்துட்டு தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எனக்கு என்னன்னா ப்ரோ லைக் அந்த சின்ன படத்துக்கு நம்ம மலையாள சின்ன படத்துக்கு கொடுக்குற ரெக்கக்னிஷன் நம்ம ஊர்ல வர சின்ன படத்துக்கு கொஞ்சம் குத்தா நல்லா இருக்கும். பைரின்னு ஒரு படம் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அதை பத்தி யாருமே பேசல. ஏதோ அவர் சொன்ன லவ்வர் எனக்கு வந்து வடக்குப்பட்டி ராமசாமி பிடிச்சிருந்துச்சு. ஆனா அது கொஞ்சம் ரிவ்யூஸ் வாங்கிச்சு, கொஞ்சம் நல்லா ஓடிச்சு. ஸோ நம்ம முதல்ல நம்ம ஸ்டேட் படத்துல என்னென்ன நல்லா படம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த ஸ்டேட் போனா நல்லா இருக்கும்னு தோணும். இல்ல ப்ரோ, அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. நீ அதோட ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். இனி வர ஒரு 5 to 6 இயர்ஸ்க்குள்ள அந்த ஒரு மாற்றமும் நம்ம 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 இண்டஸ்ட்ரியில நடக்கும். சின்ன படங்கள் எடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. பட் என்னன்னா இங்க சின்ன படங்களுக்கு ப்ரொமோஷன் லேக் ஆகுது. அதுதான் இங்க பிரச்சனை. ப்ரொமோஷன் கரெக்டா பண்ணி இப்படி ஒரு படம் வருது அப்படின்னு ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி இந்த படத்தை பத்தின ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கதான் நம்ம இண்டஸ்ட்ரி லேக் ஆகுது. அது கண்டிப்பா அதுவும் மாறும். கூடிய சீக்கிரத்தில் அதுவும் மாறும். இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தமிழ் சினிமா எப்படி இருக்கு, மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நாங்கள் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பற்றி நாங்கள் பேசிட்டு இருப்போம். உங்களுக்கு பிடிக்குன்னு நினச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தால் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல வந்து டிஎம் பண்ணுங்க. நான் இதே அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.